2000 பணம் வந்துருச்சு சார். நான் உங்களுக்கு அனுப்பும்போது கால் பண்றேன். ஏங்க இப்பதானே இத நம்ம கிட்ட காட்டினா அதுக்குள்ள யார் ஆர்டர் பண்றாங்க? நான் தான் இப்ப எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஸ்டோரி அப்லோட் பண்ணேன். மீனோட நம்பரையும் அதுல போட்டேன். அத பார்த்து தான் ஆர்டர் வந்திருக்கும். சரிதான். இத வாங்க ஊர் பணக்கார கூட்டம் இருக்கு போல இருக்கு. நல்ல விஷயத்தை வாங்கறதுக்கு எப்பவுமே ஆள் இருப்பாங்க. மீனா முதல் நாளே 2000 ரூபாய் ஆர்டர் வந்துச்சு. பலவர்களே ரொம்ப நன்றி. நம்ம பிசினஸ்க்கு நீ தான் முதல் ஆர்டர் புடிச்சு கொடுத்துருக்க. இதுல என்ன இருக்கு முத்து? அண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்னது போதும். இந்த அதான் போய் வாங்க மாட்டேன்னு சொன்னாரா? உள்ள விட. அண்ணி கஷ்டப்பட்டு ஆர்டர் எடுத்துக்காங்க. என்ன ஃப்ரீயா வாங்க சொல்றியா? அண்ணி நான் வெச்சுக்கோங்க நான் பண்ணி கொடுத்து. வைங்க மீனா. இத புடிங்க சுத்தி. இவன் கையில இருந்தெல்லாம் பணம் வரது ரொம்ப கஷ்டம். அதுவும் வீட்டுக்குள்ளே வரது ரொம்ப பெரிய விஷயம். சாயந்தரம் எங்களுக்கு ஒன்னு பண்ணி கொடுங்க. சரிங்க சுத்தி பண்ணி கொடுங்க. ஆன்லைன்ல போஸ்ட்ல பார்த்தத விட நேர்ல என்ன ஆகாமா? நல்லா பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நாளா பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், நாங்க பூக்கடை வச்சிருக்கோம். அப்புறம் ஃபங்க்ஷன்க்கெல்லாம் பூ டெக்கரேஷன் பண்ற ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொக்கே பண்றது இந்த முதல் தடவை. அப்படியே ரொம்ப நாளா பண்ணிருக்கீங்கமா? அடுத்த வாரம் தெரிஞ்ச ஒரு கிட்ட ஆகாது. அவருக்கு இதே மாதிரி கொடுக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு என்ன சார், நான் எப்ப மட்டும் சொல்லுங்க, நான் பண்ணி கொடுத்துறேன். சரிமா கேட்டு சொல்றேன். 4 புக் தேவைப்படுமா? நான் கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துறேன். நீங்க ஆன்லைன்ல வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். நான் கரெக்ட்டா கொண்டு வந்து கொடுத்துறேன். சரிமா ஓகே. தேங்க்ஸ் சார். என்ன இந்த பக்கம் ஒரு ஃப்ரூட் பொக்கே டெலிவரி பண்ணிட்டு வரேன். ஃப்ரூட் புக்கேவா? சுத்தி கூட ப்ரொஃபைல் போட்டு நான் பார்த்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்க நான் கூட சொன்னேங்க ஃப்ரூட் புக்கே. அக்கா அது நல்லா இருக்கா? சூப்பரா இருந்துச்சு. தேங்க் யூ. அந்த ஃப்ரூட் பொக்கே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம். அடுத்த வாரம் 4 பொக்கே ஆர்டர் கொடுக்கறாராம். சூப்பர்க்கா. பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்து போறேன். ஏங்க இதாங்க தொழில வளர்ச்சி. சாதாரண ஒரு பூ வியாபாரத்துல ஆரம்பிச்சு இப்போ பாருங்க அடுத்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இனிமே உங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கும். தேங்க்ஸ்ங்க. நீங்க பண்றது கரெக்டான பிசினஸ். உங்க ஹஸ்பண்ட் விட நீங்க சீக்கிரமா டெவலப் ஆயிடுவீங்க. சாதாரண ஒரு டிரைவர் இருக்கிறதுல என்ன வளர்ச்சி இருக்க போது? இப்போ ஒரு 4 சீட் வண்டி ஓட்டினா நாளைக்கு ஒரு 8 சீட் வண்டி ஓட்டுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த தொழில் என்ன டெவலப் பண்ணிட்டு போகுது? ஐயோ தப்பா இருக்காங்க. நான் பொதுவா தான் சொன்னேன். எந்த பிசினஸ்ல டெவலப்மெண்ட் இருக்கோ அந்த பிசினஸ் தான் பண்ணணும். அதை நீங்க கரெக்டா பண்றீங்கன்னு சொன்னேன். உங்க பிசினஸ்ல தான் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. முக்கிய வரைக்கும் இனிமே காரணம் ஓடிட்டு என்ன இருந்தாலும் டிரைவர்ங்கிற பார்வையில தான் அவர் பார்ப்பாங்க. பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. 50 ரூபா கொடுத்து சாப்பிட்டு வான்னு சொல்லுவாங்க. பாவம் டிரைவரோட வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். நீங்க பேசாம கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவரையும் பிசினஸ் கொண்டு வந்துருங்க. டிரைவரா இருந்தா முன்னேற முடியாதுன்னா கிடையாதுங்க. என் புருஷன் முதல்ல வாடகை கார் தான் ஓட்டிட்டு இருந்தாரு. இப்ப சொந்தமா 2 கார் வச்சிருக்காரு. சீக்கிரமே அவர் நிறைய கார் வாங்கி டிராவல்ஸ் ஆரம்பிக்க தான் போறாரு. எந்த தொழிலா இருந்தாலும் அதுல வளர்ச்சி அடைய முடியும். ஒரு மனுஷனை நம்ம பாக்குற பார்வையில தாங்க இருக்கு. சரி சீதா, வேற இடத்துல டெலிவரி கொடுக்கணும். நான் வரேன். சரிக்கா. என்ன என்ன நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? அக்கா இப்ப புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கா. அதோட மட்டும் எடுத்து வேண்டியதானே. எதுக்கு மாமா தொழிலா இழுக்கிறீங்க? என் மாமா டிரைவரா இருந்தானே. அவர் நல்லா தான் சம்பாதிக்கிறாரு. பாருங்க நீங்க பேசினதுல அக்கா அப்செட் ஆகி போறா. ஐயோ அவன் தப்பா சொல்ல சீதா. நான் சொன்னது உண்மைதானே. ஏன் யோசிப்பாரு? அவங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். வண்டி எடுங்க. என்ன மீனா பணத்தை பணமா எடுத்து போல? ஆமாங்க, இன்னைக்கு வந்து கலெக்ஷன்லாம் எழுதிட்டு இருக்கேன். 2-3 ஆர்டர் வந்துச்சு. நாளைக்கு பூ வாங்க செலவு போக மீறி சேர்த்து வைக்கணும்ல. என்னது இது? உண்டியல். உண்டியலா? இந்த காசெல்லாம் உண்டியல்ல நீ போடுங்க. போடுவீனா? ஏன் என்ன கொடுக்குற? உங்க கையால இது உண்டியல்ல போடுங்க. நீ கஷ்டப்பட்டு சமைச்ச காசு மீனா. நீ உண்டியல் போடுவீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்க கைதான் ராசியான இருக்கு. இந்தாங்க. எது? என் கை ராசியா இருக்கியா? நீ நான் சொல்லிக்கணும். நான் சொல்லலனாலும் அதாங்க உண்மை. உங்க கையால எது ஆரம்பிச்சாலும் அது அதிர்ஷ்டம் தான். இந்தாங்க. நீங்க உண்டியல்ல போடுங்க. நிறைய பணம் சேரும். சீக்கிரமே நம்ம மேல ரூம் கட்டிடலாம். ஏதோ சொல்றேன். உன் நம்பிக்கையா போறேன்.